தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை சென்னை மயிலாப்பூர் தேரடி வீதியில் இருந்து தொடங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திமுகவை நம்பினால் நடுரோட்டில்தான் நிற்க வேண்டும் என காட்டமாக விமர்சித்தார். தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. மே 4ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளன. இதனையொட்டி அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு, பரப்புரை என தீவிர தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து நேற்று அதிமுகவின் முழு தேர்தல் அறிக்கை வெளியானது. இந்த நிலையில் கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகின்றன என்பதை இன்று அறிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட உள்ள முதல்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் மற்றும் கூட்டணி கட்சியில் போட்டியிடும் தொகுதிகளை இன்று வெளியிட்டுள்ள நிலையில் சென்னை மயிலாப்பூர் அபாலீஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தேரடி வீதியில் இருந்து தேர்தலுக்கான பரப்புரையை தொடங்கினார். அப்போது பேசிய அவர், திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அடிமையாக இருப்பதாகவும் திமுகவை நம்பினால் நடுரோட்டில்தான் நிற்க வேண்டும் என கடுமையாக விமர்சித்த நிலையில் பை பை ஸ்டாலின் என காட்டமாக பேசினார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். இந்த ஆட்சியோட ஸ்டாலினுக்கு பை பை சொல்லிடலாம். மக்களை காப்போம், தமிழக